அப்பாட ஆசைக்காகத்தான் நீங்கள் இந்த பாட்டுக்கு வந்தீங்களா இல்லை உங்களுக்கு முதலே பாடணும் உண்டு ஆசை இருந்தது? பயப்படுறீங்களா? இல்லை தானே, இது வரைக்கும் எத்தனை மாடு இருக்கிறீங்க? சொல்லத்தாரணியும் இல்லையே பாசைகள் என்னவோ ஆசைகள் நேரம் வந்ததுக்கு நீங்கள் படித்த பாட்டில் வந்து பெஸ்ட்டாக எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதில் ஹெவியாக என்ன கவர்ந்தது வந்து இந்த பாட்டு நல்லா படிச்சிருந்தீங்க. என்னண்டு இவாட்ட இந்த திறன் இருக்கிறது இனங்கண்டனி இருந்து 5வது பொம்பளை பிள்ளைய தான் ஒரு சிங்கராக வந்து உருவாக்கணும்னு சொல்லி மகளுக்கு நீ பாடம்மா இறங்கி செய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அவாவோடைய சேர்ந்து பாடுறது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? ரைட். நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்தாங்க என்னத்தை வந்து இந்தியாவில் நடக்கிற அந்த டிவி ப்ரோக்ராமையும். அதில் வந்து இங்கே உள்ள ஆக்களை ஏழ்மையாக வந்து காட்டுறது, இப்படி காட்டுறாங்க அப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வசதியான பிள்ளைகளும் வந்து போகுது, அதே மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளையும் போகுது. இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கில்மிஷா போயிருந்து அது நாடு சம்பந்தம். என்னினிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறது தான் என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு கைவேலி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறேன். என்ன காரணத்துக்காக போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு பாடக்கூடிய ஒரு சிறுமியை பதிவு கொண்டு போட்டிருந்தான். அவாக வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குது, இந்தியாவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கான பயிற்சிகள் கொடுத்து தான் அவள் அனுப்பணும் அப்படின்றதுக்காக பயிற்சிக்காக ஒரு நம்பர் வந்து கேட்டுருந்துச்சுன்னா, அப்போ அதை கொடுத்து நான் அவளோட தாயாரும் வந்து முதல்ல அந்த பதிவு செய்து போட்டவோட தாயாரும் வந்து எடுத்து எனக்கு நன்றிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, உங்களால் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி புதுக்குடியிருப்பு கைவேலியிலிருந்து ஒரு சிறுமி வந்து கோல் பண்ணியிருந்தார், அவருடைய தந்தை வந்து கோல் பண்ணியிருந்தார். தன்னுடைய மகளும் வந்து பாடக்கூடியவா, அவளோட திறமையும் வெளிக்கொண்டு வர்ற விதமாக அவளோட பதிவு வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை செய்கிறதுக்காக புதுக்குடியிருப்பு கைவேலி நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீடியோவை வந்து பார்க்குற உறவுகள் வழக்கமாக சொல்கிறது தான், நல்ல பாடக்கூடிய திறமை, நல்ல பேச்சு திறமையில் உள்ள இருப்பினும் ஒரு விஷயத்தை வந்து போட்டி போட்டு கதைக்கக்கூடிய, இல்லை இந்த விஷயத்துக்கு நான் இப்படி கதை பண்ணுற பேச்சு திறமை உள்ள ஆக்களையும் தெரிவு செய்கிறோம். பேச்சு திறமை, அதே மாதிரி பயிற்சிக. இப்போ ஒரு விவசாயம் சக்ஸஸ்ஃபுல்லான விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விவசாயத்தை பதிவு செய்து போட்டால் மற்ற ஆக்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்ற வளர்ப்புகள், எது நீங்கள் வித்தியாசமான தொழில்கள் செய்கிறீங்களோ அதால் அதை பதிவு செய்து போடைக்க மற்ற ஆக்களும் அதை முயற்சி செய்து அதில் ஒரு முன்னேற்றம் காண. அதே மாதிரி மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு சொன்னால் அந்த பொருள் இருக்குன்ற விஷயம் உங்களோட ஊருக்குள்ளே நீங்கள் செய்கிற வியாபாரத்தை விட அதை கடந்து வெளியவும் ஆக்களுக்கு வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். அப்போ ஏதாவது தொழில், சிறு தொழில் ஏதோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க, ஏதாவது ஒரு விடயத்தை வந்து வெளியே சொல்ல நினைக்கிறீங்க, இது சம்பந்தமாக நான் கதைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி வந்து டிகே வன்னி என்ற எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வந்து தாங்க. வேறு என்ன, ஒரு பாட்டு இப்போ இன்றைக்கு பாட்டு பதிவு செய்ய போகிறோம். அப்போ ஒரு பாட்டோண்ட பாடி போய் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இப்போ கைவேலிக்கு போவோம். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா, பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா, கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் தீண்ட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. நான் ரசிச்சு கேட்ட பாட்டு, ஒரு பாடலோட சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டை வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து படிச்சிருந்தேன். இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. வாங்க அந்த பிள்ளையை போய் பதிவு செய்வோம். செல்ல குரலுக்கான தேடல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே இருக்குது. அதுபோல தான் நாங்கள் எங்களுடைய பகுதியில் இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த மாவட்டங்கள்ல அங்கங்கே இருக்கிற பாடணும், தாங்கள் ஒரு பாடி அடுத்த ஒரு நிலைக்கு போகணும், தங்களுடைய திறமையை வந்து வழிகாட்டணும்னு சொல்லி நினைக்கிற உறவுகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக அறிவிச்சிருந்தாங்க. அப்போ அதில்
தங்கச்சியும் வந்து நல்லா பாடுவா. ஏற்கனவே ஒரு சில நிகழ்வுகளில் கலந்து கொண்ட நீங்கள் என்னென்ன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறீங்க? யாழ்ப்பாண செல்லக்குரல் தேடல் வவுனியா. யாழ்ப்பாணத்தில் செல்லக்குரலுக்கான தேடல் என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குதா, நடந்து கொண்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் வந்து போய் கலந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்தது வவுனியாவுக்கு போயிருந்தீங்க. எத்தனை வயது உங்களுக்கு? 11 வயது. உங்களோட பெயர்? ஜதுர்சிகா. ஜதுர்சிகாட அப்பா என்ன வேலை? சாரதி. சாரதியாக இருக்கிறார். அப்பா சாரதியாக இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள்? 6 பேர். நீங்கள் எத்தனாவது பிள்ளை? 5வது. அதாவது உங்களுக்கு முதல் 4 பேர் இருக்கணும். எத்தனை அண்ணா எத்தனை அக்கா? ஒரு அண்ணாவும் 5 அக்காவும். ரைட். அப்போ 5வது பிள்ளை தான் ஜதுர்சிகா. ஜதுர்சிகாட பாட்டு திறமையை வந்து இன்றைய தினம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ஜதுர்சிகாவுக்கு வந்து எப்படி இந்த பாடலில் வந்து ஆர்வம் வந்தது? அப்பா பாட்டுகளுக்கு இருக்கிற நேரம் எங்களுடைய ஸ்கூலில் பாட்டு படித்த வினம். அப்போ எனக்கு பிடிச்சது பாட்டு. அப்போ நான் பாட மாட்டேன். நான் பாடுவேன்ன்றது என்னண்டு அப்பாக்கள் இனங்கண்டதா இல்லை நீங்களே இனங்கண்டு? உங்களுக்கு ஆர்வம் சின்னல இருந்தே ஆர்வம் ஒரு பாடகியாக வரணுமெண்டு. எதிர்கால கனவும் அதுதானா? எத்தனை வயதில் இருந்து பாட வலிக்கிட்டு இருக்கிறீங்க? 8 வயசு. இப்போ எத்தனை வயது? 11 வயது. 11 வயது. இந்தியாவில் போய் அந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுன்ற ஒரு விருப்பம். அந்த நிகழ்ச்சியிலெல்லாம் பார்க்குற நீங்கள். ரைட். அப்போ தங்கச்சியிட குரலை வெளிப்படுத்துகிற விதமாகவும் அவளோட பாடல் திறமையை வெளிக்கொண்டு வர்ற விதமாகவும் ஒரு பாட்டை ஒன்று இப்போ பாடி காட்ட போகிற. ஆரம்பத்துக்கு இன்ன பாட்டு தான் பாடணுமெண்டு நேற்றே தீர்மானித்து வச்சுருப்பீங்களே, ஆரம்பத்துக்கு இதுதான் பாடணுமெண்டு. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தாரணியும் இல்லையே பாசைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடே மஞ்சம் தேடி மாலை சூடே மஞ்சம் தேடி, காதல் தேவன் சந்நிதி காண 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 காண, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போலோட கண்டேன், இன்பத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே, அந்தியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே, காலம் தோறும் கேட்க வேண்டும், காலம் தோறும் கேட்க வேண்டும், பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 பாட, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்மொட்டு நானா நானா.
சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சூப்பர், வெரி நைஸ், நல்லா இருக்குது. நீங்கள் அனுப்பியிருந்த ஒரு பாட்டு இப்போ பாடுவா அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிளாக வந்து ஒரு பாட்டு ஒன்று அனுப்பினா அது எக்கோ மைக்கிட எக்கோ வந்து டபுளாக வருது. நீங்கள் படிக்கிறதும் விளங்குது இல்லை ஏன்னா அந்த யூடியூப் வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தது இல்லை, அவர் சொன்ன வீடியோ போய் பார்க்க அது எக்கோவில் இருக்குது. இப்போ நேரடியாக லைவாக உங்களோட மியூசிக் அந்த பாடுறத வந்து கேட்கக்குள்ள நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு அந்தரமாக இருந்தது, டபுளாக இருந்தது சத்தம். உங்களுக்கு கேட்க ஒரு மாதிரி இல்லையா அதில்? ஏன்னா அது கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க வந்து எக்கோவை தவிர்த்து நார்மலாக ஒரு கரோக்கி போட்டு பாடியிருந்தால் நல்லா இருக்கும். என்ன கரோக்கி போட்டு பாடுறீங்களா? பயப்படுறீங்களா? இல்லை தானே? இது வரைக்கும் எத்தனை மாடு இருக்கிறீங்க? ஒரு 10-15 மணிக்கு 10-15 மாடைக்கு மேலே இருக்கிறீங்க. ஸ்கூல்ல எல்லாம் ப்ரோக்ராம் செய்கிறீங்கன்னா ஜதுர்சிகா அருமையாக வந்து பாடுறா. அதுவும் ஃபுல் வரிகள் வந்து பாடல்கள் வந்து நல்லா பாடமாக்கி வச்சிருக்கிறா. கேட்பீங்க சும்மா நேரங்களில் பாட்டு கேட்பீங்க. அப்போ எதிர்கால கனவே வந்து சிங்கர் தான், அதை விட வேறு ஒன்று இல்லை. இல்லை அப்படியா? இருக்குது, வேறு ஒன்று இருக்குது, பாட்டையும் செய்வேன். வேறு என்ன இருக்குது? லோயராக வரணும். உண்மையாவா? லோயராக வர்றதெல்லாம் விருப்பமா? என்னத்துக்காக லோயராக வரணும்னு ஒரு ஆசை? இல்லை அதை ஹெவியாக கவர்ந்தது என்ன காரணம்? பிடிக்கும். வாதாட்டங்கள் லோயர் வாதாடையக்க பார்த்துருக்குறீங்களா? இல்லை அப்படியா? நிறைய குற்றவாளியெல்லாம் மீட்டு விடணுமன்ற ஒரு அப்படியா? குற்றவாளிகள் நிறைய பேரை காப்பாற்றி விடுற ஒரு பணிதான் லோயர். குற்றவாளிகளையும் காப்பாற்றுறது, நல்லவர்களையும் காப்பாற்றுறது, சட்டத்தின் பிடியில் சிக்கினவங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு போராடுறது செய்வீங்க. கொஞ்சம் யோசிச்சு பயந்து கதைக்கிற மாதிரி இருக்குது. இந்தியா போகிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்தனீங்களா? அது என்ன முயற்சி எடுத்துருக்குறீங்க? பாட்டு பாட. ஓ, இப்போ நிறைய பேர் வந்து விமர்சனம் செய்தாங்க என்னத்தை வந்து இந்தியாவில் நடக்கிற அந்த டிவி ப்ரோக்ராமையும் அதில் வந்து இங்கே உள்ள ஆக்களை ஏழ்மையாக வந்து காட்டுறது, இப்படி காட்டுறாங்களா அப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வசதியான பிள்ளைகளும் வந்து போகுது, அதே மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளையும் போகுது. இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து கில்மிஷா போயிருந்து அது நாடு சம்பந்தமான பிரச்சனையும் இதையும் காட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த பிள்ளைய கஷ்டப்பட்ட பிள்ளையாக வந்து காட்டையில் சில மலையகத்துலேருந்து போன பிள்ளைய கஷ்டப்பட்ட பிள்ளையாக காட்டினது. அதை விமர்சிக்கிறதுக்கு இப்போ அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமில்லை, அதை இதை செய்யன்னு சொல்லி விமர்சனங்களை வந்து உருவாக்கி கொண்டு போவாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியால் வந்து அந்த நிகழ்ச்சியவே ஒரு வாழ்க்கையில் இலக்காக வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம், அதுவும் இந்தியாவில் எல்லாராலையும் பார்க்கப்படுற ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு போகணும். இப்போ வட கோல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாடி அந்த இடத்துக்கு போனால் தானே. அதே மாதிரி இங்கே கலைத்துறையில் சாதித்து கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாருமே இதுக்குள்ளே என்ன தான் சாதித்தாலும் அதில் எந்த ஒரு வேலையுமே இல்லை. இங்கே என்ன படத்தை எடுங்க, என்னத்தை செய்யுங்க, பெரிய அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் போய் இந்தியாவில் ஒரு தனக்கு ஒரு மேடை கிடைச்சா மட்டும்தான் வாழ்க்கை இருக்குது. அடுத்த எங்கட இலங்கையில் உள்ள மக்களை பொறுத்த மட்டும் இங்கத்தே ஒரு படைப்புக்கோ இதுக்கோ அங்கீகாரம் கொடுத்து பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கோ இல்லை அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ அப்படி ஒன்று இல்லை. ஒரு மேடை ஒன்று சரியாக பெரிய அளவில் இயங்குறதா வந்து இல்லை. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ப்ரோக்ராம்ண்டா கூட அது இந்தியா பெரும் தமிழர்கள் இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே போனால் தான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே போன மாதிரியே இது. அப்போ தங்கச்சிட இலக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன பாட்டுகள் இதுகளில் பாடி கோல் வந்து என்னென்னா அங்கே போகணும். அங்கே போய் அந்த டிவியில் பாடி அதை வெளிமட்டத்தில் வந்தால் மட்டும்தான் அவைகளுக்கான அடுத்த வாய்ப்பு அடுத்த சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். அப்போ அடுத்த ஒரு லெவலாக தான் அந்த நிகழ்ச்சி போகிறது இருக்குது. இப்போ கனவேட்ட கனவு வந்து சுமார் கமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுவாங்க, நல்லா பாடுறீங்களே நீங்கள் ஒரு சரிகமாக போகலாமே, அங்கே போய் ஒரு ரையொன்று கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ அதை இப்போ ஒரு சிலர் என்னென்னு சொல்கிறது போட்டி போட்டு விமர்சிப்பாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் விமர்சிக்கிறது என்ன, நல்லா பேசுகிறேன்னா நான் பாருங்கள் எப்படி பேசுகிறேன்னு எதிராக பிடிச்சி பேசவும் மேலும், அது நல்லதுன்னு சொல்லி பிடிச்சி பேசவும் மேலும், இந்த ரெண்டும். ஆனால் எதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் எதை எதிர்க்கிறோம்ன்றதில் இருக்குது விஷயம். என்னை பொறுத்த மட்டும் சரிகமபான்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கிறவரும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறவங்களும் ஒரு ஷோவை எப்படி காட்டணும், எப்படி மக்கள் எல்லாருமே பிடிக்கிற மாதிரி அதை பார்க்க வைக்கணும். அதுக்கான சில வேலை திட்டங்களை அந்த ஷோ நடத்துகிறவங்க செய்வாங்க. அதில் இருந்து விஷயங்கள் எடுத்து கதைக்கிறது வேலையில். சரி தங்கச்சி, இப்போ அடுத்த பாட்டுக்கு நாங்கள் போவோமா? அடுத்த என்ன பாட்டு ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க? குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே,
அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. குயிலே போ போ இனி நான் தானே, இனி உன் ராகம் அது என் ராகம். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே. அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பேன். ஓ புத்தம்போது செண்டாகி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓ மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூ மெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன். மௌனம் போனதென்று புதுகீதம் பாடுதே. வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே. கீதம் பாடுதே வாசல் தேடுதே. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே. காலம் இங்கு கூண்டாக வந்த இன்பம் பாம்பாக இன்று வரை எண்ணி இருந்தேன். ஓ பிள்ளை தந்த ராசாவின் வெள்ளை மனம் பாராமல் தள்ளி வைத்து தள்ளி இருந்தேன். ஓ என் வயிற்றில் ஆடும் தாமரை கையசைக்க காலசைக்க காத்து வளர்ப்பேன். கற்பகத்து பொற்பகத்து பூவினை அற்புதங்கள் செய்யும் என்று சேர்த்து முடிப்பேன். மௌனம் போனதென்று புதுகீதம் பாடுதே. பாடும் ஆசையோடு அது வாசல் தேடுதே. கீதம் பாடுதே வாசல் தேடுதே. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ அது கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. குயிலே போ போ இனி நான் தானே, இனி உன் ராகம் அது என் ராகம். சூப்பர் சூப்பர். இது கொஞ்சம் கஷ்டமான பாட்டு, அதை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீங்க. இது மியூசிக்கோட அப்பா சொன்ன மாதிரி மியூசிக்கோட கேட்கல நல்லா வந்து வரும். யார் உங்களை வந்து இதில் கூடுதலாக ஊக்குவிக்கிறது வீட்டில்? அப்பா. அப்பா தானா? அப்பாவுக்கு ஆசை மகளை ஒரு சிங்கர் ஆக்கணுமெண்டு. இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் இருந்தா 3 வருஷத்துக்கு முதல் இருந்து மைக் செட் எல்லாம் பண்ணி தந்துட்டார் போடாக்கு வீட்டில் ஏன்னா. ஓ அப்பா வந்து சொல்லியக்குள்ள சொன்னார் அந்த கெரோகியை போட்டு மைக்கில் படித்தா நல்லா வருமே, மியூசிக்கோட படித்தா நல்லா வருமேன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு அந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை இருக்கிறதால சும்மா கொஞ்சம் அந்த பாட்டு சரியாக வந்து லைனாக வந்தாலே இப்போ வர்ற பாட்டுகள் உடனே அதுக்கு நாங்கள் நார்மலாக பாடியிருந்தாலே காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றாங்க. இந்த மியூசிக்கோட வந்து போட்டால் இன்னொரு ஆள்கிட்ட பாட்டை நாங்கள் இது செய்ததாக வந்து சொல்லுவினோம். அதுக்காக முழுக்க முழுக்க மியூசிக்கை வந்து தவிர்த்து கொள்வது. தங்கச்சிக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறத வேறு குடும்பத்தில் வந்து பார்த்தா வேறு அப்பா. அப்போ இங்கே கிளிநொச்சியில் வந்து ஒரு அண்ணா வந்து இருக்கிறார். என்ற வீடியோவை பார்த்து முதல் படித்த பிள்ளைக்கு வந்து சொல்லியிருந்தார். அவள் வந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் வந்து வேறு தகுதி எப்படி இருக்குது, இந்த லெவலில் அவையில் எவ்வளோத்துக்கு பயிற்சி கொடுத்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்து அங்கே ஒரு தெரிவு ஒன்று வச்சு அதுக்கு பிறகு இங்கேருந்து டிவி ப்ரோக்ராம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்கும்னு சொல்லி பவேர முதல் படித்த பிள்ளையிற நம்பரை வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி இவைகளுக்கும் பதிவு செய்து போடைக்குள்ள உண்மையிலேயே அது சம்பந்தமாக அந்த ஒரு இதோடு இருக்கிறவே அவைய குரலை வந்து இனங்கண்டு அவைகளுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்படி ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறோம். நாங்கள் எடுக்கிறதுல பிரதான நோக்கமும் அதுதான். வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து பகிர்வினூடாக அவைகளுக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து வழங்கலாம். இப்போ இந்த தங்கச்சியில் பாட்டு பிடிச்சிருக்கோ, இந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் பிறருக்கு பகிர்றதினூடாக அவாக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம்.
இது உங்களுக்கு யாரும் பயிற்சி கொடுக்குறாங்களா இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்களாவே சுயமாக பாட்டை இதில் போட்டு அந்த ராகங்களை பிடிச்சி அப்படி கற்றுக்கொள்கிறீங்களா இல்லை இதை உங்களுக்கு பயிற்சி ஆசிரியர்னு சொல்லி இருக்கணுமா? அப்பா அப்பா தான் சொல்லித்தது. அப்பா பாடுவாரோ? அப்பா நல்லா பாடுவாரோ? பாடி காட்டுவாரா? ஆ அப்படியா? அப்பா பாடுவீங்களா? படிக்க மாட்டீங்களா? ஆ வாங்களேன். அப்பா வந்து வந்திருக்கிறார். இப்போ வேற ஒரு அலுவலக வழியை வந்து போயிருந்தார். அப்போ அவர் தான் எனக்கு ஒரு 3-4 நாளுக்கு முதல் கோல் அடித்து வந்து சொல்லியிருந்தார் தன்னுடைய மகளும் வந்து பாடக்கூடிய ஜதுர்சிகான்னு சொல்லி அவள் பாடக்கூடியவா. அவாட பதிவு நான் வந்து பொதுவான ஒரு அறிவித்தல் ஒன்று விட்டுருந்தேன். நான் நல்ல பாடத்திறமை உள்ளவர்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க, உங்களோட திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்ற விதமாக பதிவு செய்வேன்னு சொல்லி இப்போ அப்பா அதில் முழு மூச்சாக இருந்து இது செய்திருக்கிறார். அப்போ 2 பேரும் வீட்டில் பாடுறது அதே மாதிரி பாக்ஸ் எல்லாம் வேண்டி கொடுத்துருக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்ம வீட்டில் யாராவது ஒரு ஆள் ஒருத்தருக்கு திறமை இருந்தாலும் ஒத்துழைப்பு இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். அதில் வந்து வேறு குடும்பத்தில் அப்பா வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறார். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 5 பொம்பளை பிள்ளைகளாக்குமா இருந்து 5ஆவது பொம்பளை பிள்ளைய தான் ஒரு சிங்கராக வந்து உருவாக்கணும்னு சொல்லி மகளுக்கு நீ பாடம்மா இறங்கி செய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அவாவோடையே சேர்ந்து பாடுறது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. வீணையெனும் மேனியிலே தந்தையினை மீட்டும், கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம், வீணையெனும் மேனியிலே தந்தையினை மீட்டும், கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், ஜீவநதி நெஞ்சினிலே ஆடும் போது மோதும் புதிய அனுபவம், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி தத்து கொடுத்து புட்டா. சூப்பர், ரசித்து இது இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் டாட்டாவில் ஒரு பொக்ஸ் ஒன்று இருக்கும், அங்கே இந்த பாட்டு தான் இருக்குமென்று சொல்லி இந்த காலப்பகுதியில் வந்த பாட்டுகள் என்ன எவ்வளவு தூரம் போனாலும் கேட்டுக்கொண்டு போகிறது. அதில் வரிகள் பாடமாக்காமையே கேட்கே வந்துடும். என்ன நான் விருப்பமான பாட்டுன்றபடியா நான் தேடி எடுக்கிறேன். ரத்தம் கோதி கோதிக்கும் உலை கொதித்திடும் நீர் கோமுள் போல, சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல, பனி துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காட்டில் தீவிடும் பொழுது, மூங்கில் காடென்று ஆயினல் மாது, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை, ஒரு மின்சாரம் பார்வையில் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன், என்னை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை, உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை, பனித்துளிதான் என்ன செய்யுமோ, என்னை கேள்வி உண்மை தெளிந்தேன், உன்னை பார்த்தெந்த
கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. சூப்பர், வெரி நைஸ். அப்போ நிறைய பாடல்கள் அப்படி முழு வரிகளும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கண்ணே. முதல் ஒரு தங்கச்சியை சந்திக்க அவாக்கு குறிப்பிட்ட வரிகள் தான் தெரிஞ்சிருந்தது. இவாக்கு வந்து முழுமையாக வரிகளை வந்து பாடமாக்கி வச்சிருக்கிறா, முழு வரியையும் வந்து அப்படியே படிக்கிறா, நல்லா இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சங்கீத வழிகாட்டிகிட்ட வந்து போய் இதை பிடிச்சு பாடுறதுலையும் இதுலேயும் வந்து நிறைய டெக்னிக்குகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வசனங்களும் இப்போ பாடல்ன்றது வந்து எல்லாரும் சும்மா நார்மலாக வந்து பாடிட்டு போயிடலாம். ஒவ்வொரு பாட்டுக்கு பாடுற துணி உணர்வு இருக்கு, என்ன அந்த பாவம் இருக்குது. அதே மாதிரி ஒரு கோவமாக வர்ற வரி, ஒரு அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி குரல்லையே அழுத்தங்கள் கூட்டி குறைச்சி அந்த உணர்வு வரணும். இப்போ சோகம் பண்ணா அந்த ஒரு சோகத்தன்மையில் ராகம் போகும். அதுவே ஒரு டான்ஸ் இதுன்னு சொன்னால் அது ஒரு வேற ஒரு இதில் வந்து போகும். அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. அந்த வித்தைகள் நுணுக்கங்கள் தெரிஞ்சு கொண்டு கேட்கிறவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உணர்வு அப்படியே வெளிப்படுத்துகிற விதமாக பாடல் இருக்குன்னு தங்கச்சி வந்து நல்லா பாடுறா. ஆனால் அவளுக்கு எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லாமல் இவ்வளத்துக்கு வந்து பாடுறான்னு சொல்லிக்க அவள் ஒரு சங்கீத ஆசானிட்ட போய் இதை சரியான முறையில் கற்றுக்கொள்வாவா இருந்தால். இப்போ நானும் வந்து நல்ல ஒரு பாடகன் தான், சரியான வழிகாட்டி இல்லாதால முடங்கி கிடக்குறேன். எதிர்காலத்தில் நானும் வந்து நல்ல ஒரு சங்கீத சக்கரவர்த்தி. அதை இன்றைக்கு ஒரு அக்கா வந்து எனக்கு கதை கேட்கல, ஃபோன் எடுத்து கதை கேட்க வந்து சொன்னால், சோடா மூடிய வாயில வச்சு கொண்டு டி என்ற ஒரு தொனியில் ஒரு பாட்டோட ராகத்தை எடுத்து நாங்கள் படிக்கணும். படிக்கல அந்த தொண்டையில் உள்ள கரகரப்புகள் இதுகள் எல்லாம் ஈடுபடும் மாதிரி அதை ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஆனால் தன்னுடைய மகளுக்கு அந்த மாதிரி ஒரு சங்கீத வித்துவான் வந்து பயிற்சி கொடுத்த வேண்டும். ஆனால் அதால் சக்ஸஸ் கிடைச்சது. இது இந்த நுணுக்கங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை செய்யுங்க. பகடிக்கு சொன்னாவா இல்லை வெட்டிக்கு சொன்னாவான்னு தெரியல. ஆனால் சொன்னேன் ஒரு டி என்ற மாதிரி ஒரு தொனியில் நாங்கள் என்ன ராகமோ அந்த ராகத்தை எடுத்து படிக்கணுமெண்டு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. Sakasani bani bama gaza gaza gama ba baba bani baba sakasani bani bama gaza gaza gama da kar da kar da gajum da kar da kar da gajum da kar da kar da gajum da gajum da kar da kar da gajum da kar da kar da gajum da kar da kar da gajum da gajum கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை தகடு தகடு தகஜும் தகடு தகடு தகஜும் தகடு தகடு தகஜும் தகஜும் தகடு தகடு தகஜும் தகடு தகடு தகஜும் தகடு தகடு தகஜும் தகஜும் சல 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 ரெட்டை கிழவி தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ தினக்கு தினக்கு தினதின் நின்றானா நகர்தானி நகர்தானி தினதோ தினக்கு தினக்கு தினதின் நின்றானா நகர்தானி நகர்தானி தினதோம் இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை அன்றில் பறவை இரட்டை பிறவி ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே விட்டு பிரியாதே கண்ணும் கண்ணும் இரட்டை பிறவி ஒரு விழி அழுதால் இருவிழி அருவி பொழியாதோ அன்பே வழியாதோ தினக்கு தினக்கு தினதின் தின்தானா நகர்தானி நகர்தானி தினதோ தினக்கு தினக்கு தினதின் தின்தானா
நகிருதானி தீரதும் ஒருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் காணுகிறோம் ஒருவர் வாங்கும் சுவாசத்தில் இருவர் இருதயம் வாழுகிறோம் தாங்கிக் கொள்ள மட்டும்தான் தனித்தனியே தேடுகின்றோம் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா மம மக கனி நிஜ கச கச கனி நிஜ கசக கமப 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 பாணிர கமபா கமபரி நிதாசா நிரகம கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா பபனி நிதாச தக கம பப பனி நிதாச நித கம பத நிதி நிதி சாச சாச நிரகம பத நிச கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை கண்ணோடு மணியானாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை. சூப்பர் சூப்பர். இவ்வளவு நேரம் வந்ததுக்கு நீங்கள் படித்த பாட்டில் வந்து பெஸ்ட்டாக எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதில் ஹெவியாக என்ன கவர்ந்தது வந்து இந்த பாட்டு நல்லா படிச்சிருந்தீங்க. அந்த சில அந்த ராகங்கள் ஏற்றி இறக்குறது எல்லாமே வந்து அனுபவித்து நல்லா இருந்தது. மிகவும் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பார்க்குறாக்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி. எனக்கு அந்த படித்து கொண்டு வந்த பாட்டில் வந்து இது வந்து நல்ல ஒரு ரசித்து கேட்ட பாட்டாக வந்து இருக்குது. நல்லா வந்து படிச்சிருந்தா. ஒரு கஷ்டமான பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருந்தா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான வாய்மொழி செல்லங்கொஞ்ச கோடை கோட ஆகிடாதோ மார்கழி பால் நிலா உன் கையிலே போராகி போகுதே வானவில் நீ சோடிட மேலாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா நில்லம்மா உன்னை உள்ளம் எண்ணுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதியின் சாயலை பாட்டாக மாற்றுவான் தேவதை நீதானென வாயார போற்றுவான் கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா வெட்கம் நெட்டி தள்ளுதம்மா கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ
நைஸ் நைஸ் வெரி நைஸ். மயங்கி கேட்டுக்கொண்டு நான் என்ன பாட்டை இதுக்கு மேலே தொடராதான்ற மாதிரி இருந்தது. பாட்டு முடிஞ்சிட்ட விஷயம் எனக்கு தெரியல, நல்லா இருந்தது. இப்போ என்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். இந்த கருத்து வந்து பிள்ளைய ஜீ தமிழுக்கு அனுப்பணும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். ஜீ தமிழுக்கு அனுப்பணும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். அதுக்கு முடிஞ்ச யாரும் ஒத்துழைப்பு தர விரும்பினா தந்தா பெரிய உதவியாக இருக்கும். சீந்தமிழுக்கு பிள்ளைய அனுப்பணும். அவட தகுதியை வந்து பார்த்து அவளுக்கு உண்மையிலேயே இப்போ ஒரு திறமையோட இருக்கணும், அந்த ஆர்வம் வந்து இருக்குது. அதில் இன்னும் பயிற்சி கொடுத்து சீந்தமிழ்ன்றது வந்து இந்தியாவில் இருந்து, இந்தியா ஒரு பெரிய நாடு, தமிழ்நாடு, அங்கே இருந்தும் இலங்கையிலேருந்தும் வருவினம். அதுக்கும் இப்போ மாறி மாறி எங்கடாக்கள் சும்மா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் விமர்சனம் பண்ணுறாங்களே, அங்கே அப்படி சாட்டுறாங்க இப்படி காட்டுறாங்கன்னு. மேலே எவ்வளவோ பேர் திறமையோட இருக்கணும், அவையில் சரியான ஒரு வழிநடத்தல் வழிகாட்டல் மற்றதற்கான இப்போ வசதி உள்ளவர்கள், நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்கள் வந்து தூர இடங்களே வந்து பயணம் செய்து சங்கீதத்தில் ஒரு ஆள் தேர்ச்சி பெற்றவர் இருந்தால், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நடனக்கலைக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவரால் முல்லைத்தீவுக்கு கூட்டிக்கொண்டு வந்து பிள்ளைய ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து படிப்பிக்கும். அப்போ அவரை பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வாகன செலவு, கார் செலவு அப்படின்னு சொல்லி அதில் அவங்கள ஊக்குவிக்கணுன்றதுக்காக முழுமையாக. அது சாதாரணமான இடங்களில் சாதாரணமான வாழ்க்கை முறைக்குள்ளே இருக்கிற உறவுகளால் வந்து அது தொடர முடிகிறது இல்லை. அதை ஏதோ சீந்தமிழ் இங்கே இலங்கையிலேருந்து போனால் கஷ்டப்பட்ட ஆக்களாக காட்டுறாங்க, அங்கே காட்டைக்குள்ளே அதை இதாக காட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் ஒன்று இப்போ போய்கொண்டிருக்கு. பார்த்தீங்களா? போய்கொண்டிருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், அப்படி விமர்சனம் பண்ணாதீங்க. இந்த பலதரப்பட்ட மக்கள் வந்து போய்கொண்டிருக்கணும், அதால் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே உள்ள உறவுகள்கிட்ட இலக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சீந்தமிழ் போய் படிக்கணும். அதுக்கு பிறகு தான் அவைகளுக்கான வாய்ப்பும் எதிர்காலமும் வந்திருக்கு. அந்த டிவி ப்ரோக்ராமுக்கு போகணுமெண்டு அங்கே இல்லாட்டி அவைகளுக்கு ஒரு வாய்ப்பு, அங்கீகாரமே இல்லை. அங்கீகாரம்னு சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து இந்த பிள்ளை எவ்வளோதான் படித்தாலும் ஓகே நம்மளாம் படிக்கிறான், பாட்டா படிக்கிறான்ற மாதிரி. அதுவே அங்கே போய் அந்த டிவியில் படித்து அங்கே படிச்சுட்டாங்கன்னு தான் சீந்தமிழ் விஜய் டிவியில் படித்தாங்க அவங்க தெரியுமான்னு கேட்குறது, அங்கே ஒரு அங்கீகாரமே கிடைக்குது. அங்கே வரைக்கும் போயிருக்கிற பிள்ளை அப்படின்றக்குள்ளே அதுக்கு ஒரு அது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாத சமூகம் அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளுது. இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளணும். சும்மா கண்டபடி வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தர் தொகுக்கிறார் செய்கிறாருன்னா மற்றவர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இருந்து அவையில் அதை விருப்பத்தோட எதை திரும்பி பார்க்கணுமோ அதை தான் காட்ட முடியும். விருப்பம் இல்லாதவன்ட காட்டுனா எல்லாரும் எழுப்பி போயிடுவாங்க. அதால் அவங்களுக்கும் ஷோ ஓடாது. ஒரு ஷோவை வந்து காட்டுறதுக்கு பல விதமாக அதை வெளியே இருந்து 1000 கதையை வந்து கழிச்சிட்டு போயிடலாம். ஆனால் மக்களை ஒரு இடத்துல பார்க்குற இடத்த உருவாக்குறன்றது வந்து சரியான கஷ்டமான வேலை. விமர்சகர்கள் எதை விமர்சனம் பண்ணுறாலும் அதை பற்றி வழியாக தேடி பார்த்துட்டு இதனூடாக எவ்வளவு பேர் நன்மை அடையணும், எவ்வளவு பேருக்கு இதில் நன்மை கிடைக்குது, எவ்வளவு பிள்ளைகள் தங்களை வந்து தங்களோட திறனை வந்து வழிகாட்டுறது. இந்த ஒரு மேடை இல்லாட்டி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, விமர்சனம் பண்ணுற நீங்கள் கொடுக்க போகிறதில்லை, நீங்கள் சும்மா கதைச்சிட்டு போகிறாக்கள். இப்போ கதைக்கிறது வேறு விஷயங்களை கதைக்கணும். நம்ம கதைக்கிறதால மற்றவனுக்கு அதில் பயன் கிடைக்கிறதா வந்து இருக்கணும். சும்மா தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்படி நிறைய விஷயங்களுக்கு பண்ணுறீங்க. அப்போ தங்கச்சியோட ஏமும் வந்து அவையோட அப்பாட ஏம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் சீந்தமிழுக்கு அனுப்பணும். அதுக்கு முதல் நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட விட்டு படிப்பிச்சு அனுப்பணுமன்றதால அவரும் வந்து இங்கே யாழ்ப்பாணமெல்லாம் கூட்டிக்கொண்டு போயிருக்கிறீங்களா? அது மாதிரி நிகழ்ச்சிக்கு கூட்டிக்கொண்டு போய் முழுமையாக கஷ்டப்படினோம். அப்படி இருந்துதான் பெரிய பெரிய பாடகர்கள், பெரிய பெரிய இடத்துல இருக்கிற ஆக்கள் எல்லாமே உருவாகி வந்தது. இப்படித்தான் ஒரு இளமரகாயாக இருந்து அதுக்குள்ளே பிறகு ஒரு மக்களுக்குள்ளே வந்து வர்றது, கட்டங்கட்டமாக வாய்ப்புகளை அவையில் உருவாக்கி கொள்வது. தேடி தேடி போய் தான் உருவாக்குறது. தானாக வந்து வாய்ப்புகள் வந்து உருவாகாது, நாங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். அந்த இடங்களை நோக்கி இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்னட்ட வந்து கூப்பிட்டு ஒரு பதிவாக வந்து தந்திருக்கிற. இப்போ இதனூடாக யாருக்காவது ஒரு ஆளுக்கு தெரிய வரைக்குள்ளே பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதனூடாக அவள் அடுத்த நிலைக்கு போவா அப்படின்றது அதில் நான் பார்க்குறது. இப்போ இந்த தங்கச்சி ஒரு பதிவு செய்திருக்கோம், அந்த தங்கச்சி யாராவது ஒரு ஆள் அந்த சீந்தமிழ் மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பை டிகே கார்த்திகன்னா ஒரு பதிவு செய்து கொண்டு வந்து தந்தார் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லுவாங்களா? அப்படி ஒரு பேர் ஒழிக்கணும். அந்த ஒரு இதுக்கான தேடலாக வந்து இருக்குது. சரி, காலம் எவ்வளோ வேணுமென்னாலும் ஆகட்டும். இப்போ ஒழிக்கணுமன்றல, 1 வருஷமாகட்டும், 2 வருஷமாகட்டும், 3 வருஷமாகட்டும். ஆனால் நாங்கள் விதைச்சு கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு விதை முளைச்சு அங்கே வந்து நிற்கும். சரி, தங்கச்சியில போகிற அடுத்த ஒரு பாட்டை வந்து கேட்க போகிறோம். நல்லா வெயிட்டாக படிக்கணும், கேட்பட தேவையில்லை. ஏதோ ஏதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. ஏதோ
இதோ என் பல்லவி என் வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ என் காதலா உன் காதலா நான் காணும் கோலமோ என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன வானமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஞாலமோ பசி என்பதே ருசியல்லவோ அதை என்று தேருமோ இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகினேன் விதி மாறலாம் உன் பாடலில் சுதி மாறக்கூடுமா என் வானமெங்கும் பௌர்ணமி இது என்ன மாயமோ பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஞாலமோ நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி சூப்பர் சூப்பர் வெரி நைஸ். சூப்பராக வந்து தங்கச்சி வந்து படிச்சிருந்தா தங்கச்சியோட சேர்ந்து வந்து பாட்டு படிக்கலாம், அப்படி நல்லா வந்து படிப்பா. அப்போ நல்ல ஒரு பாட்டை தெரிவு செய்து போட்டு நானும் அதை வந்து முழுமையாக பாடமாக்கி அந்த வரிகளை வந்து பாடமாக்கி அவாவையும் பாடமாக்கி 2 பேரும் போட்டி போட்டு ஒரு 2 பாட்டு படிப்போம். இப்போ இல்லை அடுத்த பதிவில். அப்போ நானும் அதுக்கேற்ற மாதிரி பாடமாக்கிட்டு வருவேன், படித்து பார்ப்போம். நீங்களும் பாடமாக்கிட்டு வாங்க, நானா நீங்களாண்டு. ஓகேவா? சரியா? தங்கச்சி வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. அப்போ நான் அதை முதல்ல இப்போ தான் யோசிக்கிறேன், இதில் இருந்தோண்டு அப்படி செய்திருக்கலாம். அடுத்த ஒரு பதிவு தங்கச்சியோட பதிவு செய்வோமா? நான் அப்போ சொல்லுவேன் என்ன மாதிரி பாட்டுன்றதை வந்து அனுப்பி விடுவேன். நீங்கள் அதோட லிரிக்ஸ் எடுத்து பாடமாக்கி வச்சுருந்தீங்கண்டா படிப்போம். அப்போ தங்கச்சியோட அடுத்த ஒரு பாட்டில் வந்து சந்திக்கும் பிறகு அப்போ நாங்கள் முடிப்போம்மா. இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DK கார்த்திக்.